தனிமையில் உட்காருங்கோ. தனிமையில் உட்கார்ந்து கொண்டு கொஞ்ச நேரத்துக்கு யோசிங்க, நான் யாரு, எங்கிருந்து வந்தேன், எனக்கு அல்லாஹ் எவ்வளவு தந்திருக்கிறான், நாளைக்கு அல்லாஹ்ட்ட எப்படி பதில் சொல்றது? முராகபா, தனிமையில் உட்காருங்கோ. மூணாவது ப்ராசஸ்ல மூணாவது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அலீம், அல் மலிக், அல் குத்தூஸ், அல் அலீம். அல்லாஹ் சொல்றான் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப். அந்த நபி என்ன தெரியுமா செய்வாரு? சும்மா இல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருக்கு தேவையான நாலேஜை படிச்சு கொடுப்பாரு. ஒரு நாலேஜ் பேஸ்ட் சொசைட்டி. எங்கட மார்க்கம் எங்களுக்கு தெரியணும். எங்கட வீட்டுல எங்கட ஒருத்தர் மௌத்தானா நாங்க என்ன செய்யணும், இதை விளங்குங்கோ. நான் ஒரு புது மாப்பிள்ளையா போறேன், நான் படிங்க போது மாப்பிள்ளைக்கு என்ன கடமை. நான் ஒரு புது பொண்ணா போறேன், அதை படிங்க முதலாவது. நான் ஒரு வியாபாரம் செய்ய போறேன், அதை படிங்க முதலாவது. நான் ஒரு கம்பெனியில போய் ஜொப்புக்கு சேர போறேன், அதை படிங்க முதலாவது. நான் ஒரு முதலாவது என்ற புள்ளைய, எனக்கு முதலாவது ஒரு பேபி கிடைச்ச போகுது, நான் ஒரு மதராக போறேன், நான் ஒரு உம்மாவாக போறேன், எனக்கு எந்த உம்மா, நான் மாப்பா உம்மாண்டா எந்த புள்ளைக்கு நான் என்ன செய்யணும்? எந்த புள்ளைக்கு எங்கட வாப்பா உம்மா எல்லாம் படிக்கிறப்ப தெரியுமா? இதை பத்தி சொல்லுங்களேன். இதை பத்தி புள்ள வளர்க்கறத பத்தி படிக்கிறது புள்ள கெட்டு போனதுக்கு போறது. புள்ள கெட்டு போனதுக்கு பிறகுதான் வாப்பா உம்மா படிக்கிறது புள்ள வளர்க்க. நான் சத்தியம் பண்ண சத்தியம் பண்ணுவேன். எத்தனை பேரண்ட்ஸ் சொல்லிப்பாங்க, ஹசரத் ஜமாத்துகள்ல போகக்குள்ள கொஞ்சம் எங்கட மகனே கூட்டிட்டு போங்களேன். என்ன விஷயம்? இது ப்ராப்ளமா? நாங்க நினைக்கிற மகன் திருத்தத்துக்காக வேண்டி வாப்பா இவ்வளவு எங்கிட்ட வந்து சொல்றான்னு சொல்லி பார்த்தா அதுக்கு இல்ல. ஆல்ரெடி மகன் கரப்டட், மகன் ப்ராப்ளம், மகன் ட்ரக்ஸ் படித்தாவி, மகனுக்கு வேறொரு காதல், மகனுக்கு வேறொரு தொடர்பு, மகனுக்கு வேறொரு சம்மதம். சுப்ஹானல்லாஹ், மகன் ஆல்ரெடி அவே ஃப்ரம், மகன் ஏத்திஸ்ட் ஆகிட்டாரு. மகன் யாரு? ஏத்திஸ்ட். அதுக்கு பிறகு உம்மா வந்து சொல்றா, ஹஜ்ரத் எப்படி சரி என்ற மவனை நீங்க ஜமாத்துல போனா கூட்டி போங்களேன், நாங்க கூட்டி போய்த்த அதை திருந்துட்டு வரோம். கல்யாணம் முடிச்ச முந்தி படிங்கோ, எப்படி கல்யாணம் முடிச்சோணும். சகோதரிகளே, நீங்க படிங்க முந்தி ஏன் மவளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுமா? மகளிர படிச்சோணும். ஒரு நாலேஜ் பேஸ் சொன்னா இந்த பிரிட்டிஷ்காராக்கள் இந்த டிகிரி ப்ரோக்ராம்ல நாலேஜ்ன்றது. நாங்க சொல்ற நாலேஜ் பேஸ் சொசைட்டி பிரிட்டிஷ்காராக்கள் இந்த சிலபஸ முடிச்சோணும். அதை விட லைஃபுக்கு தேவைப்படும் அது ஓரமாக அதை நான் சொல்ல இல்ல. நான் சொல்றேன், நான் இந்த பூமிக்கு மேல ஒரு முஸ்லிமாக வாழ்றதுக்கு என்ன நாலேஜ் வேணுமோ அந்த நாலேஜ படிக்கிறது வாஜிப். நான் சும்மா ஒரு கதை கேட்கிறேன். இங்க இந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் பாண்டது கஷ்டம் காண இல்ல. நான் லாஸ்ட் வீக் இருந்தேன் இதே டைம்ல ஜப்பான்ல. ஜப்பான்ல பார்த்தா வீடுகள்ல நாய் வளர்க்கிறாங்க. நாய் வளர்க்கிறாங்க. அதுக்கு பெரிய மார்க்கெட், பெட் மார்க்கெட். நாய் வளர்க்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு வேற பேரு, அதுக்கு பேபி கோட், அதுக்கு என்ன இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்கு பேர்த் சர்டிபிகேட் இருக்குது. சூப்பர் மார்க்கெட் நாய் விற்க வச்சு வித்த பேர்த் சர்டிபிகேட் ஜப்பான் இருக்குது. எல்லாம் இருக்குது. பூனை வளர்க்கிறாங்க. மாஷா அல்லாஹ். எங்க வீட்டுல நாய் வளர்க்கிறோம். எங்க வீடுகள்ல பூனை பேசுங்களேன் வளர்க்கிறோம். சில வீடுகள்ல மீன் வளர்க்கிறோம். சிலாக்க சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத் போயிட்டு உட்கார்ந்து அந்த அப்படியே வைஃப் டீ கொண்டு வரும் வரைக்கும் அந்த டேங்க பார்த்து உட்கார்ந்து சரியான ஒரு கண் குளிச்சு அந்த எல்லா மீனும் என்னத்தான் பார்த்து கொண்டிருக்கும். நான் என்ன சரி தின்ன போட்டா அது சுப்ஹானல்லாஹ் சரியான சந்தோஷம், ஹாப்பி. சொல்லக்குள்ள அவர் கண்ணெல்லாம் மேல போகுது. இதை பத்தி மீன் டேங்க பத்தி. மீன் வளர்க்கிறாரு, பூனை வளர்க்கிறாரு, மீன் வளர்க்கிறாரு, நாய் வளர்க்கிறாரு. வீட்டுக்குள்ள கரப்பத்தான்,
கரப்பத்தான் வளருது, ஜஸ்ட் வளருது. பள்ளி வளருது, நாங்க யாரும் தின்ன போடுறல, வளருது, சும்மா வளருது. எலி தானாக வளருது. கரப்பத்தான் வளருது, எலி வளருது, பள்ளி வளருது. நாய் வளர்க்கிறோம், பூனை வளர்க்கிறோம், மீன் வளர்க்கிறோம். புள்ள என்ன டவுட்? புள்ள சொல்லுங்களேன். புள்ள இன்னைக்கு ஆன்சர் வரல. This is the problem. Society the problem is done. எத்தனை பேரன் சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ் ஆபீஸுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த மீன் டேங்க பார்த்து கொண்டு இருக்கிற வாப்ப சொல்லுவாரா, புள்ளை எல்லாம் வந்து ஒத்த மேலே ஏறுவான், ஒத்த நீங்களே இப்பான், ஒத்த நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ். அந்த புள்ளைகளோட பேசக்குள்ள கொஞ்சம் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எல்லா டயர்டும் போய்த்திடும். எப்படி ஹாப்பி. அல்லாஹ் அப்படிப்பட்ட வீடுகளாக எங்களை வீட்டாக்கி வைப்பானா? That was in our houses. That was in our houses. We lost that. We lost that. அன்றைக்கு உம்மா வாப்பா புள்ள வளர்த்தாங்க. அன்றைக்கு உம்மாவா புள்ள வளர்த்தாங்க. இன்னைக்கு நாங்க புள்ள வளர்க்க இல்ல. நான் அழகா சொல்றேன், நாங்க புள்ள வளர்க்கிறன்ற கன்செப்ட்ல இருப்போம் என்றிருந்தால் இன்றைக்கு சுபகுடைய தொழுகை நானும் என்ற வயது வந்த பிள்ளைகளும் பள்ளியில தொழுவிப்போம். புள்ள சும்மா வளருது. பாப்பா சொல்றேன்னா, என்னடா பார்த்து குடிக்க மறந்துட்டானடா, பார்த்து குடிக்க வளர்ந்துட்டான், நான் வளர்க்க இல்லாம வளர்ந்துட்டான். நாலேஜ் பேஸ் சொசைட்டின்னா புள்ள எப்படி வளர்க்கணும்? இன்னைக்கு ஜும்மாலே சொன்னாங்க, ஜும்மாலே மாஸ்டாங்க, ஒரு வாப்ப தண்ட புள்ளைக்கு செய்ய வேண்டிய 4 கடமைகள். அதுல ஒன்று சொன்னார். முதலாவது சொன்னார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒருத்தர் வந்து சொன்னாராம், தண்ட மகனை கூட்டிக்கிட்டு வந்து, அமீருல் முஃமினீன் அவர்களே, என் மகனுக்கு கொஞ்சம் நசீஹத்து செய்யுங்களேன், என் மகனுக்கு கொஞ்சம் நசீஹத்து செய்யுங்களேன், இவன் சென்னது பேச்சு கேட்கிறான் இல்ல, அது அக்தனி, இவர் என்ன ஒரே துன்புறுத்துறாரு. He became a disturb. எனக்கு எப்ப பார்த்தாலும் எரிச்சல். யார கண்டா? யாரு? எல்லாருக்கும் நீக்குது வாப்பா. நீ அல்லாஹ் forgive all of us. புள்ளகளை கண்டா வாப்பக்கு சும்மா கோபுறோம். ஒரு ஜாஜி ஜெதுபுவார் வாப்பக்கு. ஏண்டா நாங்க யாரும் புள்ள வளர்க்க படிக்கல. How to handle the kids. நான் சும்மா உங்கள்கிட்ட உதாரணம் கேட்கமே, நீங்க எல்லாம் இத ரியலா எடுக்கும் லைஃப்ல. நீங்க வேலைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தீங்க. வீட்டுக்கு வரக்குள்ள அடுத்த வீட்டு நேபர் இருக்கிற நேபர் அவர் சொன்னார், பிரதர் மாஷா அல்லாஹ், ஃப்ரம் எங்கிருந்து வாரீங்க, ஹவ் ஆர் யூ எல்லாம் கேட்டுக்கொண்டு சொன்னாரு, உங்களோட மகனை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. he have some bad habit. அவர் இந்த கஃபேலுக்கு போறாரு, வாராரு. இந்த கஃபே வந்துட்டு இன்டர்நெட் கஃபே வந்து அவ்வளோ நல்லமில்ல. நான் பலமுறை 2 முறை அவரை கண்டுட்டேன். யார் சொன்னாரு? நேபர் சொன்னாரு. இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் கேட்கிறேன், இப்ப உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு? ஜஸ்ட் ஐ நீட் ஆன்சர் ஃப்ரம் யூ. நானும் ஒரு வாப்பா, எனக்கு 4 பிள்ளைக்கு, 4 ஆம்பளை பிள்ளைக்கு. ஒருத்தர் இப்படி சொன்னார், உங்களோட மகன் இப்படி இது செஞ்சுட்டு வந்தாரு, செஞ்சாரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அவர் செஞ்சது குறை சொல்ல இல்ல, அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் அவர் செஞ்சாரு. யார் செஞ்சாரு? நேபர் செஞ்சாரு. என்னோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? லிப்ட்ல ஏறக்குள்ளே பெல்ட்